கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நீங்க நிறைய இடத்துல ஆன்லைன்ல கேள்விப்பட்டிருக்க முடியும். ஆனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேளு. நீங்க கரெக்டா கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்கும். அதுல ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். நீங்க கிரெடிட் கார்டை கரெக்டா யூஸ் பண்ணி டைம்க்கு பில்ஸை பே பண்றீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இப்ப கையில காசு இல்லைனாலும் நீங்க திங்ஸை வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறமா 30ல இருந்து 45 நாளுக்கு அப்புறமா நீங்க அதுக்கான பில்ஸை பே பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கிரெடிட் கார்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங்கோ அல்லது மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸோ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்காக ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. நார்மலா நீங்க டெபிட் கார்ட்ஸ்லயோ அல்லது யூபிஐஸ்லயோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். கிரெடிட் கார்டில் என்னதான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் கிரெடிட் கார்ட்ஸை வாங்கி கரெக்டா பில்ஸை பே பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால உங்களுடைய பில்ஸை கரெக்டான டைமுக்கு பே பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க கிரெடிட் கார்ட்ஸை ட்ரை பண்ணலாம்.